பெரியவா அருளால் மகளின் அதிசய திருமணம். கேபிஆர் மதுரையில் உள்ள டிவிஎஸ் குழும நிறுவனங்களில் பணிபுரிந்தார். மகாபெரியவரின் பக்தரானவர் பணி அனுமதிக்கப்படும் போதெல்லாம் அவரை தரிசிப்பார். ஆனால் அவரது அனைத்து முடிவுகளுக்கும் மகாபெரியவரின் கருணையையே மையமாக கொண்டது. அவரது முதல் குழந்தை ஒரு மகள். போலியோவால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவளுடைய மகிழ்ச்சியான இயல்பு இருந்த போதிலும் அவர் அவளை ஒரு சுமையாகவே நினைத்தார். ஏனெனில் அவளுடைய வரம்பை அவள் ஒருபோதும் ஒன்றாக கருதுவதில்லை. ஆனால் அந்த காலங்கள் வேறு. ஒரு பெண் குழந்தை ஒரு மகனைப் போல வளர்க்கப்படுவதில்லை மற்றும் உடல் ரீதியாக வரையறுக்கப்பட்ட பெண் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு சாபமாக பெற்றோரின் மனதில் எடை போடப்படுகிறது. காலப்போக்கில் சிறுமி வளர்ந்து முதுகலை படிப்பை முடித்தாள். தனது கல்வி முடிவுகள் வெளியானவுடன் கேபிஆர் மகா சுவாமிகளிடம் ஓடி நெற்றியில் அழுத்தமான வரிகளுடன் அழுத்தம் பாய்ந்த உள்ளத்துடன் அவர் முன் நின்றார். பெரியவா கருணையுடன் அவரை பார்த்து அவரது கவலையை கேட்டறிந்தார். கேபிஆரின் கவலை என்னவென்றால், ஒரு மணப்பெண்ணுக்கு உடல் அம்சங்களே முதன்மை தேவையாக கருதப்படும் இந்த காலத்தில் போலியோவால் பாதிக்கப்பட்ட தன் மகளை யார் திருமணம் செய்து வைப்பார்கள்? பெரியவா அந்த பக்தரை பார்த்து புன்னகையுடன் சிரித்து பழங்களை கொடுத்து ஆசிர்வதித்தார். ஆயினும் கூட அவர் மதுரைக்கு திரும்பிய போது கேபிஆர் தனது கவலையை முழுவதுமாக விட முடியாமல் தூக்க மாத்திரைகளை உட்கொள்ளத் தொடங்கினார். மேலும் குரு ஒரு அதிசயம் வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். ஓரிரு மாதங்களுக்குள் வசந்தகால தென்றலின் ஆசீர்வாதங்கள் வெளிப்படத் தொடங்கின. தெய்வீக வழிகாட்டுதலின்படியும் மணமகளின் குடும்பத்தினருக்கும் மணமகளின் வரம்புகள் தெரியும் என்பது போலவும் பூனேவிலிருந்து ஒரு ஜாதகம் வந்தது. உடனடியாக நிச்சயிக்கப்பட்டது. 6 மாதங்களுக்குள் திருமணமும் நடந்தது. மணமகன் சமீபத்தில் அவுரங்காபாத்தில் உள்ள வீடியோகான் இண்டஸ்ட்ரியில் இருந்து நிதி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். பெண் உள்துறை அலங்கார நிபுணர் ஆனார் மற்றும் அவரது கிளையண்ட் சில பாலிவுட் பிரபலங்களும் ஆயின. அவர்களின் ஒரே மகனுக்கு கூட ஒரு மருத்துவரை திருமணம் செய்து கொண்டார். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு அழகான பேத்தி இருக்கின்றாள். அந்த பரபிரம்மத்தின் லீலையே லீலை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.